குற்றாலத்துல குளிக்க போனவரை போய் கைது பண்றாங்கன்னா அப்ப காரணம் என்ன? திசை திருப்பணும். மக்கள் மத்தியில பேசுபொருளாக நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனமாக மாறணும். சாட்டை துரைமுருகன் கைது, இதுவரை காட்டாத ஊடகங்கள் சாட்டை துரைமுருகன் கைதை தலைப்பு செய்தியில போட்டாங்க. பாத்தீங்களா இல்லை? தலைப்பு செய்தியில சாட்டை துரைமுருகன் கைது. பின்னாடி வந்து சீமான் பேசுவாருன்னு தெரியுமே. சீமான் வந்தாரு, அதையே பேசினாரு, அந்த பாடலையே பாடி காட்டினாரு. பாடி காட்டினதுக்கு சீமான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை அவமானப்படுத்தி விட்டார். பேசினாங்களா இல்லையா? 2 நாள் நாம் தமிழர் கட்சி தாங்க அனைத்து ஊடகங்களையும் தலைப்பு. அதுக்கு நேற்று அண்ணன் விளக்கம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் எந்த சாதியும் எந்த சமூகத்தையும் குறிப்பிட்டு பேசல, அது வந்து ஒரு பாடல்ல இருக்கு, நான் பாடுறேன் அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்கல்ல நேற்று அண்ணனுக்கு. பேச வேண்டிய கட்டாயம் கொடுத்தாங்கல்ல. அதை பத்தி அவர் பேசினாலும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வச்ச படத்திலேயே அந்த ஒரு ஏதோ வந்திருக்கும், இவர் வந்து பொது மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிறவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதை ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுக்கு பொறுப்பு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான். அந்த பொறுப்பு அண்ணன் ஏதா நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனா இந்த பாடலுக்கு பொறுப்பு யாருங்க? எழுதுனவர் பாடினவர் தாங்க பொறுப்பு. அதை திரும்ப மறுபாட்டு பாடுறாங்க. எழுதுனவர் பாடினவர் மேல நீங்க வழக்கு தொடுக்காம அதிமுக மேடையில எத்தனை முறை பாடிருக்கு? ஒரு முறையாவது எங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்களை நீங்கள் இப்படி விமர்சிக்கிறது தவறு என்று சொல்லி வழக்கு போட்டிருக்காங்களா? ஏன் வழக்கு போடல? அன்னைக்கு ஆளுங்கட்சியில நீங்க இல்ல, நீங்க வழக்கே போட்டிருந்தாலும் செல்லுபடியா இருக்காது. இன்னைக்கு நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க, உங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்ற ஒரு தைரியத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கூட சேர்ந்து திருமாவளவன், இந்த சைடு சுபவீர பாண்டியன் எல்லாம் உங்களுக்கு துதிப்பாடிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த தைரியத்துல நீங்க இதெல்லாம் பண்றீங்க. நாம் தமிழர் கட்சியை பார்த்தா உங்களுக்குலாம் ஏளனமாகவும் இலக்காரமாகவும் தெரியுது. விக்கிரவாண்டி தேர்தலில் 10,000 வாக்குகள் டெபாசிட் இழந்த நாம் தமிழர் கட்சி என்ன டெபாசிட் இழந்தோம்? அதையும் சொல்லியிருக்காரு அவரு. டெபாசிட்டே வாங்காத நீ வந்து எதிர்ப்பியா? 21 தேர்தலில் 7,000 ஓட்டு வாங்கணும். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் 8,000 ஓட்டு வாங்கணும். 10,500 ஓட்டு வாங்கியிருக்கோமேங்க. 2,000 ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கும்ல. அவர் மொத்தமாவே சொல்றாரு. நிக்கிற எலெக்ஷன்ல எல்லாம் தேர்தல்ல எல்லாம் வந்து டெபாசிட் இழக்கிற நீ எல்லாம் வந்து பேச தகுதி இருக்கா உனக்கு? காங்கிரஸுக்கு எதிராக முதல் முறையாக திமுக தொடங்கப்பட்ட பொழுது எல்லா தேர்தலையும் டெபாசிட் இழந்தாங்க. டெபாசிட் ஆர்கே நகர் தொகுதியில இப்போ ஆர்கே நகர் தொகுதியில திமுக டெபாசிட் இழந்தாங்களா இல்லையா? எப்படி டெபாசிட் இழந்தாங்க? ஒரு 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை உலுக்கிய கட்சி, ஆண்ட கட்சி, எப்படி டெபாசிட் இழந்தீங்க? இன்னைக்கு எதிர்க்க ஆள் இல்லை. அன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தார். இன்னைக்கு எதிர்க்க நிற்க ஒரு ஆள் இல்லை. அண்ணன் சீமான் அவர்களை தவிர வேற ஆள் இல்லை. அதுவும் வந்து நமக்கு ஊடக வெளிச்சம் இல்லை. அது இல்லாமல் நமக்கு ஒரு கூட்டணி என்ற ஒரு பெரும் பலம் இல்லை. தனிச்சு நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆண் பெண் சமம் என்று பார்த்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. பொது தொகுதியில் 19 பேர் வேட்பாளரை நிற்க வச்சுருக்கோம். சமூக நீதி பேசுகிற, சமத்துவம் பேசுகிற நீங்கள் நிற்க வைக்கல. அண்ணன் கேட்குறாரு பாருங்க, திருமாவளவனால் ஒரு தொகுதி பொது தொகுதியில் நின்று வென்று காட்ட முடியுமா? நானே சவால் விடுறேன், எங்கள் அண்ணன் கூட இல்லை, நான் சவால் விடுறேன். ஒரு பொது தொகுதி வென்று காட்ட கூட வேணாம், ஒரு பொது தொகுதி திமுகவினரிடம் வாங்கி காட்டுங்க பார்க்கலாம். வாங்கி காட்டுங்க. 2 தொகுதி தனி தொகுதி, ஒரு தொகுதிக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் முட்டிக்கால் போட்டு கெஞ்சினாரா இல்லையா? எவ்வளவு கெஞ்சினாரு? கெஞ்சினதுக்கு நீங்கள் ஒரு தொகுதியாவது கொடுத்தீங்களா? இதே வன்னியரசு பேசுகிறாருல, நியூஸ் 7 தொலைக்காட்சியில் பேசினது இருக்கு. நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கலைஞர் சொன்னது இருக்கு. இதை விடவா வந்து ஒரு சாதிய வன்மை பேச்சு இருக்க போகுது? சண்டாளன் சொல்றதை விடவா நீ எல்லாம் பொது தொகுதியில் நடக்க ஆசைப்படலாமா, பொது தொகுதியில் நிற்க ஆசைப்படலாமான்னு பேசுற ஒரு சாதிய வன்மை பேச்சு இருக்க போகுது. நீ எல்லாம் பொது தொகுதியில் நடக்க ஆசைப்படலாமான்னு சொல்றது போல நீ எல்லாம் பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆசைப்படலாமா என்று அன்னைக்கு விமர்சித்த வன்னியரசு இன்னைக்கு ஏன் வாய்மொழி கவனிக்கிறார்? இன்னைக்கு அண்ணன் சீமான் மலையும் ஏறி பாயிறார். காரணம், எலும்பு துண்டுகளுக்காகவும் 200 ரூபாய் நோட்டுகளுக்காகவும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்க கூடாதுங்க. கருத்தியெல்லாம் போதுங்க. கலைஞர் பண்ண தமிழினத்திற்கு பண்ண பச்சை துரோகத்தை பேசுவதற்கு யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? என்ன நடந்தது ஈழத்துல? அன்னைக்கு 1.5 லட்சம் பேர் கொன்று குவித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தது? பதவி பிச்சைக்காக போய் நின்று இருந்தீங்க, முகாமிட்டு இருந்தீங்க. நீங்க பதவி பிச்சைக்காக சங்க இலக்கியங்களில் ஒரு தெருவில் சாவு பறை கேட்டால் இன்னொரு தெருவில் மங்களகர இசையும் கேட்டிருக்கிறது. யார் சொன்னது? கலைஞர் அவர்கள் சொன்னாரு. யார் தெருவில் சாவு பறை கேட்டது? தமிழினத்தின் தலைவர் பிரபாகரனுடைய நாட்டில் சாவு பறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இங்கே கருணாநிதி குடும்பத்திற்கு மங்களகர இசை ஓதிக்கொண்டிருக்கிறது என்று பேசினார். இன்னைக்கு முத்தமிழ் அறிஞர் அன்னைக்கு பேசினாரு. அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் விடவா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டாரு, சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசிட்டாரு. அதான் அண்ணன் சொல்லிட்டாரு 5.6ன்னு. 5.6 தான் அண்ணன் உயரம், தெரிஞ்சுதான் பேசுறாரு. சேகர் பாபுவோட உயரம் யாருக்கும் தெரியாது. சேகர் பாபுவோட உயரம் அண்ணனாவது 5.6, சேகர் பாபு 2.2. கண்ணாடி கொண்டுகள் வந்து கல்லெறியாரு. நாங்க திரும்பி
சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தோணிலையும் சொல்லியிருக்காரு. சுபவி அவர்களா? இல்ல சேகர் பாபு கண்ணாடி கூண்டுல இருந்து எழுதுறாரு, நாங்க வந்து அடிச்சா தாங்க மாட்டீங்க. இதெல்லாம் தாங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னு நீ இன்னைக்கு சொல்ற. யாராவது ஒருத்தர் நாம் தமிழருடைய நிர்வாகிகளை அடிச்சா யார் மேலங்க வரும்? இவர் தானங்க இன்னைக்கு வாய் விட்டுருக்காரு. இதுதான் சட்டம் ஒழுங்கு. நீ சொல்ற எவனோ ஒருத்தர் செய்யறான், இதுதானே சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுறதுக்கான காரணம் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான பங்கு வந்து சில கட்சிகள் எடுக்கணும். யாரை சொல்றாரு? பாஜக சொல்றாரா, நாம் தமிழர் கட்சியை சொல்றாரு? திமுக தான் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான காரணம். திமுக திசை திருப்புறதுக்கு பாட்டு, இன்னைக்கு காலையில ஒருத்தரை சுட்டு கொண்டதுக்கான காரணம், என்கவுண்டர் போட்டதுக்கான காரணம் எல்லாமே திசை திருப்புறதுக்காக தான். 2 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. இது மனித உரிமை ஆணையம்லாம் பேசணும் இதெல்லாம். அப்போ நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு ஏளனமா தெரியுது. பாஜகவை பார்த்தா பயந்துடுறீங்க, பாஜகவை பார்த்தா தவழ்ந்துடுறீங்க. நீங்க பேசுவீங்க, நாங்கள் பாஜகவை பாசிசத்தை எதிர்க்க வந்தார், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். முதல்ல தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. தமிழ்நாட்டில் கள்ளசாராயத்தில் 60 பேர் 66 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. 134 பேருக்கு மேலே 30 நாளில் கொலைகள் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போயிருக்கு, சந்தி சிரிக்குது, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இதையெல்லாம் முதல்ல தமிழ்நாட்டை காப்பாத்துங்க, அப்புறம் இந்தியாவுக்கு போவீங்க. சுபவீரபாண்டியன் அவர்கள் நாய் சீமான் அப்படின்னு சொல்றாரு. உண்மையான நாய் வந்து சுபவீரபாண்டியன் தான். ஏன்னா நாய் வந்து விசுவாசமா இருக்கும். அந்த நாய் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசமா இருக்குங்க. எலும்பு துண்டு போட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசமா இருக்கு. எனக்கு தெரியல உண்மையாவே கருணாநிதியோட மகன் ஸ்டாலினா இல்ல சுபவீரபாண்டியனான்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வந்து திமுக காரர்கள் யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஒரே ஒரு இடத்துல தான் வந்து சீமான் அவர்கள் உருவபூமி வச்சாங்க. ஆனா எதிர்ப்பு தெரிவிச்சு யாரும் பேசல. ஆனா பேசுறது பூரா பாத்தீங்கன்னா யூடியூபர், அந்த கூட்டணியில இருக்கிறவங்க இயக்கங்கள், இவங்க தான் பேசியிருக்காங்க. அண்ணன் நிறைய மேடையில் பேசியிருப்பாரு, என்னை இக்னோர் பண்ணுறாங்களாம், அவாய்ட் பண்ணுறாங்களான்னு. அப்படி வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் சீமானவர்களை மறைத்து வைக்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இந்த 3 ஆண்டு ஆட்சி காலையில் சீமான் என்ற வார்த்தையை எந்த இடத்திலும் பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் பொதுவெளியில். ஆனால் அவர்கள் வீட்டுக்குள்ளே சீமான் 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 என்று செத்து கொண்டிருப்பார்கள். ஏன் சீமானவருடைய வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள் என்றால், சீமானவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தினால் சீமானவர்கள் வளர்ந்து விடுவாங்க. அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க, அண்ணாமலையை பற்றி கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. அதை நீங்கள் பேசுங்க பார்க்கலாம். சீமானவர்களை பற்றி, சீமானவர்களை பற்றி பேசினால் சீமான் வளர்ந்து விடுவார். சீமானவர்கள் வளர்வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பேராபத்தாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அதனால தான் சீமானவர்களை பற்றி பேச பயப்படுறாங்க. சுபவீரபாண்டியன்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எங்களுக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வரணும். இது உதயநிதி ஸ்டாலினும் கலைஞர் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதற்கும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியதற்கும் பதில் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்னா, தொடர்ச்சியாக இந்த பாடலை பாடி காட்டுவோம், இந்த பாடலை பேசி காட்டுவோம், தொடர்ச்சியாக கருணாநிதியை இன துரோகி என்று விமர்சித்து காட்டுவோம். கூடுதலாக ஒருபடி மேலே போய் இன துரோகி என்ற சுவரொட்டிகள் தாள்கள் ஒட்டப்படும். இப்படி நாங்கள் எச்சரிக்கையாக கொடுக்குறோம். கருணாநிதியோட வேஷத்தை, கருணாநிதியோட வெளிப்புறத்தை மக்கள் மத்தியில் காட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீங்கள் சீமானவர்களை எதிர்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கு சொல்லியிருக்கீங்க. கருணாநிதியோடைய வேஷத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. கருணாநிதி இந்த இனத்திற்கு செய்த துரோகத்தையும் இந்த இனத்திற்கு செய்த சாபத்தையும் காட்ட வேண்டிய நேரம் இருக்குது. நாங்கள் காட்டுவோம், கட்டாயம் காட்டுவோம். ஊர் முழுக்க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேசலைன்னா இதை நாங்கள் செஞ்சே தீர்வோம். நிறைய கட்சிகள் இருக்கு, அவங்களெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழர் கட்சியை மட்டும் குறி வைக்க காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி தாங்க அங்கீகாரம் பெற்றுச்சுங்க. அவங்களால ஏற்றுக்க முடியலங்க அங்கீகாரம் பெற்றது. அடுத்து அண்ணாமலை வளர்றது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அண்ணாமலையை வளர்த்து விடுறது திமுக தான். அப்படி பார்க்குறப்போ அண்ணாமலை வளர்ந்தாலும் நமக்கு சிக்கல் இல்லை. ஆனால் சீமான் வளர்வது 10 விழுக்காடு வாக்கு வாங்குவதே உங்களுக்கு வயிற்றுல புளியை கரைக்குதுங்க. அப்படி சீமானவர்கள் வளர்றது திராவிடத்திற்கு பேராபத்தாக இருக்கும்ல. சித்தாந்தமே மாறுதுங்க. ஒரு மாற்று புரட்சி வருதுங்க. இவர்கள் என்ன பேசுனாங்க? சாதி ஒழிப்பு பேசுகிறவர்களெல்லாம் என்ன பேசியிருக்காங்க? இவங்க சும்மா பேசுவாங்க, நாங்கள் சமத்துவம் பேசுகிறோம், அதை பேசுகிறோம். ஆனால் சீமானவர்கள் மாட்டுக்கறி அரசியலும் முதல் முறையாக மேடையில் தமிழ்நாட்டில் ஒருத்தன் பேசுகிறான்னா அண்ணன் சீமான் மட்டும்தாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றா, அது ஒரு புரோட்டீனாக எடுத்துக்கடா, யார் பேசுவா? இன்னைக்கு அண்ணன் திருமாவளவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடுறேன் நான் என்று சொல்லக்கூடியவர் நான் செய்வேங்க அப்படின்னு அப்ரூவல் ஆகிறாரு.
மாட்டுக்கறியினுடைய அரசியல் தேவை என்னன்னு அவருக்கு தெரியும், தெளிவாக தெரியும். அவர் சொல்றாரு, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது மாட்டுக்கறி சாப்பிடுவதை நான் விரும்பவில்லை, ஆனால் ஒரு அளவுக்கு மேல் வளர்ந்த பிறகு அதனுடைய அரசியல் எனக்கு தெரிந்து அதை வெறுப்பதை நான் விட்டுவிட்டேன் என்று சொல்றாரு. அப்போ அந்த அரசியலை இன்று உலகம் முழுமைக்கும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறது யார்? அண்ணன் சீமான் தானே. இந்த மாட்டுக்கறி அரசியலை பேசுவதனால் தமிழ் குடிகளுக்குள், தமிழர்களுக்குள் எத்தனை பிளவுகள் ஏற்படுகிறது தெரியுமா? ஆனால் அதெல்லாம் தாண்டி இதை பேசிதாண்டா ஆகணும். ஏன் பேசணும்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் உணவாக திகழ்கிறது. முதல்ல மாட்டு கறியை ஒடுக்குவான், அப்புறம் அந்த கறி சாப்பிட்றவனு ஒடுக்குவான் அப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் எழுச்சிக்காக பேசக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அது அவங்களுக்கு அந்த கோவம் இருக்குங்க. இவங்க வந்து துப்புரவு பணியாளர் சொல்றாங்க. அண்ணன் சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுவாரு, குப்பை போடுற நீ தான்டா குப்பைக்காரன், அவன் புரட்சியாளன்டான்னு சொல்றாரு. முடிவற்றவன் முடி திருத்தகர் அவன் புரட்சியாளன்டா. வாழ்நாளில் நீங்க எத்தனையோ புரட்சியாளர்களை கடந்து போறீங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால ஓட்டு போட மாட்டானா? போடாத. விக்கிரவாண்டி தேர்தலில் சொல்றாருல்ல, ஆயிரக்கணக்கான கருத்துக்களை முன் வச்சுட்டு இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரியாமல் நீ எனக்கு வாக்களிப்பதே வீண் சொல்றாருல்ல, அந்த பயம் அவங்களுக்கு ஏற்படுது. இந்த கருத்தியல் ரீதியாக திராவிடத்தை நேரெதிராக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி ஆனால் சீமான் அவர்களுக்கு இருக்குதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால தொடர்ச்சியாக எதிர்ப்பாங்க. இன்னும் கூடுதலாக போய் இன்னும் ஓராண்டு காலத்துக்கு மேலே ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே அண்ணன் சீமான் அவர்களை நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஏன்னா வேற வழியே கிடையாது, நம்ம எதிர்த்து தான் ஆகணும். இன்னைக்கு கேட்டார்ல, கீதா ஜீவனுக்கு வந்து ஸ்டாலினோட பொண்ணா இல்லை மருமகளான்னு கேட்டார்ல, நாளைக்கு யார் வந்தாலும் கேட்பாங்க. கனிமொழி கூட பேசலைங்க. கலைஞர் அவர்களை பற்றி பேசுனதுக்கு கனிமொழி கூட பேசலை. ஏன் கருணாநிதி என்று சொல்லக்கூடாதான்? கலைஞர் தான் சொல்லணும். உங்களுக்கு கலைஞருங்க அவரு, எங்களுக்கு கருணாநிதி. கருணாகம் எப்படி ஆபத்தானதோ அப்படி கருணாநிதி ஆபத்தானவருங்க. தமிழ் இனத்தை கொன்றவர் தானேங்க கருணாநிதி. அதை சொல்றதுல உங்களுக்கு என்னங்க தயக்கம்? இல்லைன்னா நீங்க 2009 சட்டமன்ற தேர்தலில் வென்றிருப்பீங்கல்ல. ஏன் வெல்லல? மக்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கல? நீங்க கொன்னது உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும், போட்ட நாடகமா எல்லாருக்கும் தெரியும். விஜயலட்சுமி பத்தி பேசுற நீங்க, ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெரியும் அது உங்களுக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் அந்த நாகரிகற்ற அரசியலை பேசுறதுக்கு நாம் தமிழ் கட்சியினர் தயங்குறோம்? கருத்தியெல்லாம் போதுங்க. விஜயலட்சுமிக்கும் அண்ணனுக்கும் இருக்கிறது அது வேற. அது ஒரு நாகரிகற்ற அரசியல். அந்த அரசியலை எடுக்கிறவர்கள் எல்லாருமே நாகரிகமற்றவர்களாக தான் இருப்பார்கள். சுபவீர பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நாகரிகத்தை இழந்து நாகரிகமற்ற மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்க புரியுது நமக்கு. நாம் தமிழர் கட்சி எதிர்க்கணுன்றதுக்காகவே என்னத்தை வேணா எடுப்பார், எதை வேணா ஆயுதமா எடுத்து பேசுவார். சீமானவர்கள் மீது இருக்கிற வன்மத்தை கக்கிறதுக்கு பொய்யையும் புரணியும் கூட பேசுவார். எப்படி வந்து வாஷிங்டன்ல அமெரிக்காவில் சீமானவர்கள் குடிச்சாரு என்ற ஒரு அபத்தமான பொய்யை சொன்னாரோ, அப்படியே அது உண்மையா இருந்தா அப்பவே சொல்ல வேண்டியதானுங்க. இப்போ என்னங்க 40 வருஷம் கழிச்சு சொல்றீங்க? 40 வருஷமா கோமால இருந்தீங்களா? அந்த பொய்யையும் ஆபத்தையும் புரணியும் பேசுவதற்கு தயங்க மாட்டார் சுபவீர பாண்டியன். இதுக்கு மேலே நிறைய பேசுவார். நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு சுபவீர பாண்டியனை வச்சு, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.